எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சேனல்ல ஏஐ டூல்ஸ் பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு ஏஐ டூல்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் போடுன்னு சொல்லி. ஸோ அதனால இன்னைக்கு வீடியோல கம்ப்ளீட்டா வந்து ஏஐ டூல்ஸ் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா இருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்ட எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிஸ் ஏதாச்சும் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம சேனல் வந்து நிறைய வந்து ஏஐ டூல்ஸ் பத்தி பேசுவோம். ஸோ நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் தான் மேக்ஸிமம் சஜஷன் பண்ணுவேன். ஸோ நிறைய பெய்டு ஏஐ டூல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பிகாஸ் இப்போ ஃப்ரீயா இருக்கலாம், பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது பெய்டா மாறிடும். ஸோ இப்போ இருக்கும்போது நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஏஐ டூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலா வந்து நேம்லிக்ஸ்.com. ஸோ இந்த டூல் வந்து கம்ப்ளீட்டா உங்க பிசினஸ் நேம் சூஸ் பண்றதுக்காக இந்த ஏஐ வெப்சைட் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க சோலோ பண்ணா இருக்கீங்க, இப்போ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அதுக்காக பிராண்ட் நேம் பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க உங்க பிராண்டை ரீபிராண்ட் பண்ண போறீங்க, அதுக்கு ஏதாச்சும் ரிலேட்டட் நேம்ஸ் செக் பண்ணிட்டு தான் கண்டிப்பா இந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருக்கு. பட் நீங்க வந்து அந்த லோகோ உங்களுக்கு ஓகே இருந்தா நீங்க பர்ச்சேஸ் பண்ற அந்த சான்ஸ் இருக்கு. நான் ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் எப்படி இதை சூஸ் பண்ண சொல்லிட்டு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிராண்ட் நேம் ஐடியா இல்லை அப்படின்னா இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி ஐடியா மட்டும் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பிசினஸ் நேமுக்கு வந்து நான் என்ன மாதிரி நேம் வேணும்னு கேட்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் புதுசாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், அது காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் கொடுத்து நான் சர்ச் பண்ணேன்னா இது என்ன பண்ணும், எனக்கு நிறைய சிமிலர் வெரைட்டி ஆஃப் நேம்ஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கொடுக்கலாம். பிளஸ் வந்து எனக்கு கூகுள் ரோலக்ஸ் மாதிரி கூகுள் அந்த மாதிரி எனக்கு ஒரு பிராண்டபிள் நேம்ஸ் வேணும், அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். இல்ல எவகேட்டிவோ, ஷார்ட் பிரேசஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங், நான் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், ரியல் வேர்ட்ஸ், இது மாதிரி நீங்க எது வேணா கொடுக்கலாம். எனக்கு வந்து பிராண்டபிள் நேம்ஸ் வேணும். பிகாஸ் நான் வந்து ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், அது ஒரு பிராண்டபிள் நேம்ஸ் இருந்தால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து லோ, மீடியம், ஐ இருக்கு. ஸோ இங்க வந்து லோனா மோஸ்டா டைரக்ட் நேம் நீங்க கொடுக்குற அந்த டெக்ஸ்ட்டை வச்சு டைரக்டா நேம் வச்சு ஜென்ரேட் பண்ணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பேலன்ஸ்டாகவும் மோர் கிரியேட்டிவா மீடியம் வச்சுக்கலாம். இல்ல எனக்கு ஐ கிரியேட்டிவ் ஐ வேணா நீங்க ஐ யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இங்க வந்து உங்களுக்கு டேக் லைனோ இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அதை பத்தி ஏதாச்சும்னா அதை பத்தி நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஜஸ்ட் ஜென்ரேட் மட்டும் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் பார்த்தா உங்களுக்கு நிறைய சஜஷன் காட்டும். இது எதுக்கு நான் சொன்னேன்னா உங்களோட பிராண்ட் நேம் சூஸ் பண்ணதா. நீங்க இந்த லோகோ நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டாம். உங்களுக்கான பிராண்ட் நேம் நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான பிராண்ட் நேம் நிறைய சஜஷன் காட்டும். இதை வந்து நீங்க பிராண்ட் நேமா யூஸ் பண்ணுங்க. இப்போ இல்ல எனக்கு இதுவே லோகோ யூஸ் பண்றா நீங்க உங்களோட இஷ்டம் தான். ஸோ இதுவே நீங்க லோகோ யூஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு நீங்க பே பண்ணணும். ஸோ அதனால நான் ஜஸ்ட் வந்து இதை வந்து உங்க பிராண்ட் நேம் யூஸ் பண்ணதான் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு நீங்க பார்த்தா பியூட்டி ஃபிளை பிளஸ் பிளஷ் டோனு அண்ட் கிராசிலி. ஸோ இந்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் எப்படி கூகுள் அந்த மாதிரி ஒரு காமன் நேம் பிராண்டபிள் நேம்ஸா இருக்கும். ஸோ கரெக்டா இது வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கான நேமை இங்க சூஸ் பண்ணலாம். செகண்ட் நம்ம பார்க்க போற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ. ஸோ நம்ம இப்போ பிராண்ட் நேம் சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளோட என்ன பார்ப்போம்னா லோகோ கிரியேஷன் பார்ப்போம். ஸோ லோகோக்கு நம்ம யூஸ் பண்ண போது லூக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த லூக்கா வெப்சைட்டை நீங்க ஜஸ்ட் டைரக்டா போயிட்டு சைன்இன் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணணும் உங்க வெப்சைட் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ ஜென்ரேட் மோர் லோகோ டிசைன் கொடுங்க. ஜென்ரேட் மோர் லோகோ டிசைன் கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்க பாத்தீங்களா அங்க அதே மாதிரி இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய பிராண்ட் சர்ச் பண்ணோம். இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளஷ் டோன் நல்லா இருக்கு. ஸோ அதுதான் என்னோட நேம். இப்போ நான் பார்த்த வரைக்கும் பிளஷ் டோன். ஸோ இது வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ண பிராண்டு. இதுக்கான ஸ்லோகன் வந்து மோர் பியூட்டிஃபுல். ஜஸ்ட் நானே ஒரு ஸ்லோகன் கொடுத்து ஜஸ்ட் வந்து ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ ஜென்ரேட் பண்ண இந்த கலர் உங்களுக்கு பிராண்ட் கலர் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்ககிட்ட பிராண்ட் கலர் எதுவுமே இல்லைன்னா ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, அது என்ன கொடுக்குதோ அதை அப்படியே யூஸ் பண்ணி பாருங்க. பிகாஸ் உங்களுக்கு நிறைய சஜஷன் காட்டும். அதை யூஸ் பண்ணி நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிளஷ் டோன் டேக்லைன் வந்து மோர் பியூட்டிஃபுல் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து எனக்கு சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோகோட சஜஷன் இப்படி காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லோகோ ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து பிராண்ட் நேம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த பிராண்ட் நேமுக்கு லோகோ இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்ககிட்ட டேக்லைன் இருந்தா டேக்லைன் கொடுங்க. டேக்லைன் இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க லோகோ மட்டும் கொடுங்க, பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். நீங்க இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாம இதை வந்து உங்க டிசைனர் கிட்டயோ இல்ல நீங்க கேன்வாலையோ இதை பேஸ் பண்ணி அப்படியே கிரியேட் பண்ணி கண்டிப்பா உங்களோட பிசினஸ் யூஸ் பண்ணலாம்.
சப்போஸ் நீங்க இதுல இருக்கிறத யூஸ் பண்ணி நீங்க கஸ்டமைஸ் பண்ணா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இதை பை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய சஜஷன் காட்டிட்டே இருக்கும். நீங்க பாத்துட்டு இதுல வந்து நீங்க இது எதுக்கு நான் சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி லோகோ டிசைன் பண்ணலாம் உங்களோட காஸ்மெட்டிக்ஸ்க்கோ, இல்ல உங்களோட மார்க்கெட்டுக்கோ, இல்ல உங்களோட கிராசரி ஷாப்புக்கோ, இல்ல உங்களோட நார்மல் டெக்ஸ்டைல் ஷாப்புக்கோ எந்த ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் அதை நீங்க இங்க செக் பண்ணும்போது அதுக்கான கிளாரிட்டியான லோகோ உங்களுக்கு ஒரு ஐடியா கூட இல்லாம இருக்கலாம். ஜஸ்ட் இதை பார்த்தோன்னா சில ஐடியா தோணும். ஸோ அதுக்காக இந்த இந்த வெப்சைட் நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து லூகா.com. இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பிசினஸ்க்கான லோகோவை இங்க ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ பிராண்ட் நேம் ஜென்ரேட் பண்ணியாச்சு. அடுத்து நேம் அதாவது லோகோ ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ஒரு பிராண்ட் நேம் ஜென்ரேட் பண்றது, அதை யூஸ் பண்ணி எப்படி லோகோ ஜென்ரேட் பண்றது கம்ப்ளீட்டா பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஐ வீடியோஸும் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. ஓகே கைஸ், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.